கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களை யூடியூப் மூலமாக சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அற்புதமாக நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கடைசி மட்டும் நடத்துவார். கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மாறாதவர். அவர் இந்த நாளிலும் நமக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவாராக. அவருடைய அன்பின் கரத்திலே இந்த ஆராதனையை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு நாளாக, கர்த்தருடைய நாளாக நீர் எங்கள் கொடுத்திருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளில் நாங்கள் ஆவிக்குள்ளாக ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நீர் நடத்தும். உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் உனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டியதான சகல நன்மைகளையும் கட்டளிட்டு இந்த நாளிலே புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் நீர் நிரப்பும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தர் நீர் நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மட்டும் நடத்தின தேவன், இனியும் நீர் நடத்துவீராக. வேண்டிய சகல காரியங்களிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மைமுண்டாகும்படியாய் இந்த ஆராதனை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுமே கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசுதேவா, பரிசுத்த வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்த வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே தினம் நடத்துமே. திருப்தியாக்கியே தினம் நடத்துமே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுமே கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி.
இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவே. என்றென்றுமாய் நடத்திடுமே, கிருபைகளை பொழிந்திடுவே. என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. Wonderful, merciful Savior, precious Redeemer and friend. Who would have thought that a lamb could rescue the souls of man? Oh, you rescue the souls of man. Counselor, Comforter, Keeper, Spirit we long to embrace. You offer hope when our hearts have hopelessly lost our way. Oh, we've hopelessly lost our way. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace our hearts always hunger for. Oh, our hearts always hunger for. Almighty, infinite Father, faithfully loving your own. You're in our weakness, you find us falling before your throne. Oh, we are falling before your throne. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace our hearts always hunger for. Oh, our hearts always hunger for. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace our hearts always hunger for. Oh, our hearts always hunger for. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதித்து அவருக்கு நாம் மகிமையை கொண்டு வருவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று
சொன்னான். இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று. இஸ்ரவேல் மக்கள் அநேக காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அநேக விதமான பாதைக்குள் அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் அவர்களோடு இருந்து இந்த வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். ஒருவேளை அவர்கள் கலங்கி போயிருக்கலாம், அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த நாளிலே காணப்படலாம், பலன் இல்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தெய்வனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் அவருடைய பலத்தினால் அவர் நம்மை இடை கட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் பலப்படுவோம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம், எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், சூழ்நிலை குறித்து கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் பயத்தை நீக்கி போடுகிற தெய்வனாய் இருக்கிறார். ஒரு புதிய பலத்தை கர்த்தர், தைரியத்தை கர்த்தர் தருகிற தெய்வனாய் அவர் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மோடு வருகிறார். நாம் கையிட்டு செய்கின்ற காரியத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் நடத்துகிற தேவன். அது மட்டுமல்ல, ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறபடி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் இந்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் தேவனை நோக்கி நாம் அப்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறி போவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சபையின் பாட்டு புஸ்தகத்திலே இருக்கிற பாடல் 95ஆம் பாடலை நாம் பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நல்லவர் அவர் வல்லவர். நம்மோடு இருக்கின்றார்,
அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை அழுத்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை அழுத்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஏகிடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்த்திடுவார், சீயோனில் சேர்த்திடுவார். ஏகிடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்த்திடுவார், சீயோனில் சேர்த்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும், செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும், விலங்கிடுவார், விலக்கிடுவார், பாதை காட்டிடுவார், பாதை காட்டிடுவார். விலங்கிடுவார், விலக்கிடுவார், பாதை காட்டிடுவார், பாதை காட்டிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, சேனைகளின் தேவன், நீர் நம்மோடு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவருமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அடைக்கலமாய் நீர் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எரிகோ போன்ற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே கர்த்தாவை நிர்மூலமாக்கி போடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வந்தாலும் கர்த்தர் அதை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் ஆண்டவரே எங்கள் முன்பதாக செல்லட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீரே வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரும் காத்து நீர் வழி நடத்துவீராக. நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்காய் ஆண்டவரே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. Let us look at God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். Before we do that, let us look to God in prayer. அதை செய்வதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we pray that you will speak to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Strengthen us and lead us. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை நீர் நடத்துவீராக. Let your word come forth with great power and authority. உம்முடைய வார்த்தை மிகுந்த வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு வருவதாக. Let your word touch us this morning. இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களை தொடுவதாக. Speak to us and strengthen us. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Today we are going to look at the theme titled Characteristics of a Servant Leader in Nehemiah. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நெகேமியாவுக்குள் காணப்படுகிற சேவை செய்கிற தலைமைத்துவ குணாதிசயங்களை நாம் காண இருக்கிறோம். When we look at the background of this book, it tells us of the Israelites who had just returned from the Babylonian captivity. இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, பாபிலோனிய அந்த சிறையிருப்பிலிருந்து அவள் திரும்பி வருகிற இந்த இஸ்ரவேலர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. When Nehemiah heard that the wall of Jerusalem was broken down and its gates were destroyed by fire, he wept and fasted for days before the Lord. நெகேமியா இஸ்ரவேல் அந்த ஆலயத்தின் மதில்களெல்லாம் இடிபட்டு போனது என்றும் வாசல்களெல்லாம் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் மிகுந்த வருத்தமடைந்து அவன் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து அவன் ஜெபிக்க தொடங்கினான். At that time, Nehemiah was a cupbearer to the king of Persia. அந்நாட்களிலே அந்த ராஜாவாய் இருக்கிற அந்த பர்சிய ராஜாவுக்கு அவன் பணிவிடைக்காரனாக அவன் இருந்தான். Later on, Nehemiah requested the king to relieve him of his duties so that he would go to Judah and rebuild the walls of the city of Jerusalem. அதன் பிறகு எருசலேமின் அந்த மதில்களை மீண்டுமாக கட்டும்படிக்கு அவனை அந்த வேலையிலிருந்து அந்த ராஜா அவனுக்கு நேரம் கொடுத்து அவனை அனுப்பினார். The king granted Nehemiah's request so that he would go and rebuild the walls and gates of the city of Jerusalem. எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை மீண்டுமாக கட்டத்தக்கதாக அந்த பர்சியா ராஜா நெகேமியாவுக்கு அனுமதி கொடுத்து அவனை அனுப்பினான். So Nehemiah traveled to Jerusalem and directed the Jews in rebuilding the walls of the city despite opposition. எதிர்ப்பின் மத்தியிலும் கூட இந்த நெகேமியா எருசலேம் பட்டணத்துக்கு சென்று எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை கட்டும்படிக்கு யூதர்களோடு கூட அவன் பேசி அவன் காரியத்தை நடக்க தொடங்கினான். Let us look at the characteristics of a servant leader in Nehemiah. நெகேமியாவுக்குள் காணப்பட்ட சேவை செய்கிற குணாதிசயம் உள்ள தலைமைத்துவத்தை நாம் பார்க்கலாம். First, முதலாவதாக supplication. விண்ணப்பம். He was a man who made supplications to the Lord. அவன் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிற ஒரு மனிதனாக நெகேமியா காணப்பட்டான். He was a man of prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். Let us turn our Bibles to Nehemiah chapter 1 verses 2, 3 and 4. நெகேமியா முதலாம் அதிகாரம் வசனங்கள் 2-4 வரை நாம் வேதத்திலே வாசிப்போம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. What did Nehemiah hear? நெகேமியா எதை கேள்விப்படுகிறான்? When Nehemiah came to know that the people who had returned to Judah were in much trouble and shame, he sat and cried for his people.
அவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறதை அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் மனக்கசந்து அவன் ஜெபித்து அவன் அழத் தொடங்கினான். He was sad and he did not eat anything. அவன் மிகவும் துக்கித்து அவன் எதையும் சாப்பிடாதிருந்தான். He prayed to the God of heaven saying, Lord, you are the great God. அப்பொழுது அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க தொடங்கினான். கர்த்தாவே, நீரே மகா உன்னதமான தேவன். Look and listen carefully. இதை நன்றாக கவனியுங்கள். I, your servant, I am praying to you day and night for your servants, the Israelites. இஸ்ரவேல் புத்திரராகிய உம்முடைய ஊழியர்களுக்காக ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். Lord, I love to honor you. கர்த்தாவே, உம்மை கனப்படுத்த எங்களுக்கு இடம் கொடும். Give me your servant success today. இந்த நாளிலும் கூட உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஜெயத்தை தாரும். Allow this king to show kindness to me. இந்த ராஜா என்னிடக்கு இரக்கம் காண்பிக்கும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். Nehemiah learned to put his trust in God. நெகேமியா கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைக்க அவன் கற்றுக்கொண்டான். When Nehemiah came to know about the painful situation of his own people, he never consulted with the king of Persia in the first place. தன்னுடைய ஜனத்தின் துக்கத்தை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நெகேமியா மற்ற யாரிடத்திலும் ஆலோசனை செய்யாமல் அல்லது ராஜாவினிடத்திலும் கூட ஆலோசனை கேட்காமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க தொடங்கினான். Instead of looking unto God and laying his request before him, he could have approached the king of Persia. ஒரு பானபாத்திரக்காரனாய் வேலை செய்தபடியினாலே அவன் ராஜாவிடத்தில் நேரடியாக தன்னுடைய விண்ணப்பங்களை வைத்திருக்கலாம், ஆலோசனை கேட்டிருக்கலாம். Nehemiah did not do like that. ஆனாலோ நெகேமியா அப்படி செய்யவில்லை. He could have acted on his own without seeking God's help. தேவனுடைய வழி நடத்துதலை தேடாதபடிக்கு தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் காரியங்களை செய்திருக்கலாம். But his dependence was on God. ஆனாலோ அவன் தேவனையே சார்ந்திருந்தான். First, he sought the Lord and laid his request before him. முதலாவதாக அவன் தேவனை தேடினான். அதன் பிறகு தேவனிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தான். It shows how much he loved God and honored him in his life. அது எதை காண்பிக்கிறது? தேவனிடத்திலே அவன் எவ்வளவு அன்பு கூர்ந்திருந்தான், தேவனை எவ்வளவு அதிகமாய் கனப்படுத்தினான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. The word of God says it is better to take refuge in the Lord than to trust in humans. வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். Nehemiah wanted God to lead him and direct his path. தன்னுடைய வழியை காண்பிக்கவும் தன்னை வழிநடத்தவும் கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நெகேமியா விரும்பினான். He wanted God to work on his behalf. தன் சார்பிலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். Nehemiah wanted God to help him through his situation. இந்த சூழ்நிலை மத்தியிலே நெகேமியாவுக்கு கர்த்தரே ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். What do we learn from this passage? இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? He was a man who made supplications to the Lord. கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். He was a man of prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். First, முதலாவது, our dependence should be only on God. நாம் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். And our hearts should be fully committed to him. நம்முடைய இருதயம் முழுவதுமாக தேவனை பற்றி அவருக்கு ஒப்பு கொடுத்ததாக இருக்க வேண்டும். Nehemiah was dependent on God. நெகேமியா தேவனை சார்ந்திருந்தான். And he made constant supplications to the Lord. அவன் தொடர்ந்து கர்த்தரிடத்திலே அவன் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருந்தான். Likewise, the Lord wants us to make constant supplications to him. அதுபோலவே நாமும் கூட கர்த்தரிடத்திலே நாம் தொடர்ந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். We cannot depend on our money. நம்முடைய பணத்தில் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது. We cannot depend on our resources. நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதார காரியங்களிலே நாம் சார்ந்து விடக்கூடாது. We cannot put our trust in the things of this world. இந்த உலகத்தின் காரியம் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. Anything can happen at any time. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். In this world, nothing is permanent. இந்த உலகத்தில் எதுவுமே நித்தியமானது அல்ல. People may reject us or leave us. ஜனங்கள் ஒருவேளை நம்மை தள்ளிவிடலாம், நம்மை விட்டு விலகி போய்விடலாம். They may not be there to help us. நமக்கு உதவி செய்யும்படிக்கு அந்த இடத்தில் அவர்கள் இல்லாமல் போய்விடலாம். Our dependence should be on God alone. நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். God alone knows
out to guide us and help us when we do not know what to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாத நேரத்திலே தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, do not be anxious about anything, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Cast all your anxieties on him because he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Let us not be anxious about the things in our family. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாது இருப்போமாக. Let us not be anxious about the things that surround us. நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாது இருப்போமாக. The Lord wants us to present all our requests to him. நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Through prayer and supplication the Lord will enable us to overcome all our challenges. விண்ணப்பத்தின் மூலமாகவும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருள வல்லவராக இருக்கிறார். Our dependence should be only on God. நாம் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். And our hearts should be fully committed to him. நம்முடைய இருதயம் முழுவதுமாக அவரிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். Second, இரண்டாவதாக, the Lord removes our sorrow and sadness and gives us hope and comfort when we seek him. நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம் இருதயத்தில் இருக்கிற கவலைகளையும் துக்கத்தையும் அவர் நீக்கி நம்பிக்கையையும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். Let us turn our Bibles to Nehemiah chapter 2 verses 2, 3 and 4. நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 4 வரையிலான வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். When the time came for Nehemiah to stand before the king, his face was sad. ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய வேளை வந்த பொழுது நெகேமியா முகம் துக்கமுகமாய் காணப்பட்டிருந்தது. When the king looked at Nehemiah, he asked him, why is your face looking sad? அந்த ராஜா நெகேமியாவை பார்த்த பொழுது நெகேமியா பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டார். What do you want? உனக்கு என்ன வேண்டும்? Then Nehemiah said, அது பிறகு நெகேமியா சொன்னான், if you are willing, send me to the city in Judah where my ancestors are buried so I can rebuild it. என்னுடைய மூதாதையர்களுடைய அந்த பட்டணத்துக்கு நீர் அனுமதி கொடுத்து என்னை அனுப்பினீரானால் அந்த பட்டணத்தின் மதில்களை நான் கட்ட ஆயத்தமாவேன் என்று சொன்னான். The king granted his wish. அப்பொழுது ராஜா அவனுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்து பதிலளித்தார். Nehemiah was allowed to go to Judah. யூதா அந்த பட்டணத்துக்கு செல்லும்படிக்கு நெகேமியா மிகுந்த சந்தோஷமா இருந்தான். Not only did the king grant Nehemiah's wish, but he also granted him letters that were needed for him to travel across other borders. நெகேமியா கேட்ட விண்ணப்பத்திற்கு ராஜா அவர் ஒப்புக்கொண்டது மாத்திரமல்லாமல் அவன் பிரயாணத்துக்கு தேவையான நிருபங்களையும் அவர் எழுதி அவனுக்கு கொடுத்தார். The king fulfilled his petitions. ஆக ராஜா எந்த காரியத்தை நெகேமியா ராஜாவினிடத்திலே விண்ணப்பித்தானோ அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார். Nehemiah went before the king with prayers and a sad face. நெகேமியா ஜெபத்தோடும் துக்கமுகத்தோடு கூட ராஜாவுக்கு முன்பாக போனான். The Lord granted Nehemiah favor in the sight of the king of Persia. அந்த பெர்சிய ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் நெகேமியாவுக்கு தயை கிடைக்க செய்தார். The Lord turned his sorrow into joy. கர்த்தர் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். The Lord gave him hope and consolation. கர்த்தர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தந்தார். Today you may be in a situation where you may be worried about your family. இந்த நாட்களிலே ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கூட காணப்படலாம். Or you may be worried
about someone who is close to you. அல்லது உங்களோடு கூட நெருக்கமா இருக்கிற ஒரு நபரை குறித்து நீங்கள் கவலையோடு கூட காணப்படலாம். You may look sad thinking about the situation you are in. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் யோசித்து நீங்கள் துக்கமா இருக்கலாம். Let us remember that we have a God who is able to change the situation when we seek Him. நாம் தேடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Hallelujah. அல்லேலூயா. The Lord will begin to work in our lives. கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்ய தொடங்குவார். Sadness will be taken away and the Lord will give us assurance and hope to move on in life. நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லத்தக்கதாக நம் இருதயத்திலே காணப்படுகிற துக்கத்தை அவர் நீக்கி போட்டு நமக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருவார். The Lord will fulfill our desires and give us what we need. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தந்தருளுவார். So let us be reminded of this. ஆக இவைகளை குறித்து நாம் ஞாபகமாய் இதை குறித்து நாம் நினைப்பூட்டல இருப்போமாக. The Lord removes our sorrow and sadness and gives us hope and comfort when we seek Him. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம்முடைய துக்கத்தையும் கவலைகளையும் அவர் நீக்கி நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறார். Third, மூன்றாவதாக fasting and prayer will remove obstacles and bring God's blessings in our lives. நாம் உபவாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி தேவ ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர பண்ணுவார். The scripture we read about Nehemiah who fasted and prayed to the Lord. நாம் வேதத்திலே நெகேமியா உபவாசித்து ஜெபித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். The Lord heard his prayer and fulfilled his desire. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றினார். The Lord's hand was upon him in all his undertakings because he committed everything to him. நெகேமியா கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருந்தபடியினாலே அவருடைய செயல்பாடு கிரிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனுக்கு இருந்தது. Fasting and prayer can help us in many ways. உபவாசித்து ஜெபிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ரீதியிலே விதத்திலே நமக்கு உதவி செய்யும். First, it strengthens our prayer. முதலாவது நம்முடைய ஜெபத்தை அது பலப்படுத்துகிறது. And it builds our relationship with God. தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய உறவை அது பலப்படுத்துகிறது. Second, fasting and prayer can make us more receptive to God's guidance. இரண்டாவதாக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த வழி நடத்துதலுக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளதாக இருப்போம். Third, மூன்றாவதாக fasting and prayer will enable us to see deliverance from the work of the enemy. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய கிரியிலிருந்து ஒரு விடுதலையை நாம் கண்டடைவோம். It will enable us to see deliverance from any dreadful situation. எந்த பொல்லாத காரியமா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள அது உதவி செய்யும். When one is trapped or stuck in situation, not knowing how to come out of the situation, fasting and prayer will enable him to see deliverance. ஒரு சூழ்நிலையிலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு சொல்லி அறியாதபடி இருக்கும் பொழுது உபவாசித்து ஜெபிப்போமானால் அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. It will enable us to see deliverance from the work of the enemy or any dreadful situation. சத்துருடைய கிரியைகள் அல்லது பொல்லாத சூழ்நிலைகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவதாய் பலப்படுத்துகிறதாய் உபவாச ஜெபம் காணப்படுகிறது. Fourth, நான்காவதாக fasting and prayer will help us to express grief over our sins and show our seriousness about returning to the path of godly obedience. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு வந்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக நம்மை அது மாற்றுகிறதாக அமைகிறது. It will make us realize what we have done against God and what we need to do in order to correct ourselves. தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை அது உணர்த்தி, இரண்டாவது தேவனுக்கு நேராக நாம் மாறி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உணரச் செய்து அதை செய்யும்படிக்கு நமக்கு உதவி செய்யும். This will take us through the path of godly obedience. இது தேவ பக்திக்குரிய ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும். Nehemiah prayed like this.
நெகேமியா இப்படியாக ஜெபித்தான். Lord, hear my prayer as I pray before you day and night for the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்துக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற என் ஜெபத்தை கர்த்தாவே நீர் கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்தான். I confess the sins we Israelites, including myself, have committed against you. உமக்கு விரோதமாக இஸ்ரவேலாகிய நாங்கள் என்னை சார்ந்தும் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நாம் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன் என்றான். The Lord was pleased with Nehemiah when he made a prayer of repentance and self-examination. சுய பரிசோதனை செய்து தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜெபத்தை அவன் ஏறெடுத்தபடியினாலே கர்த்தர் அந்த ஜெபத்திலே பிரியப்பட்டார். The Lord heard his prayer and began to work in his life. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்கினார். And in his situation. அவனுடைய சூழ்நிலைகளிலும் கிரியை செய்ய தொடங்கினார். This kind of prayer enables one to examine his life. இப்படிப்பட்ட ஜெபமானது தங்களுடைய வாழ்க்கையை அது தற்பரிசோதிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. It helps one to make corrections. சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த இப்படிப்பட்ட ஜெபங்கள் உதவி செய்கிறது. It helps one to draw close to God. தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர இது உதவி செய்கிறது. It helps one to seek God, pray and obey his word. தேவனுடைய வார்த்தையை தேடி அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக இப்படிப்பட்ட ஜெபங்கள் உதவி செய்கிறது. It will take us through the path of godly obedience. தேவ பக்திக்குரிய கீழ்ப்படிதலின் பாதையிலே இந்த பட்ட ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது, நடத்துகிறது. When we sincerely pray by confessing our sins to God and taking corrective actions, the Lord will begin to work in our lives and in our situations. பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனுக்கு நேராக நாம் நடந்து அந்த பாதையை தேடும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறார். It enables us to be humbled and be reconciled with God as we beseech him in prayer. ஜெபத்திலே நாம் தேவனை தேடி இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அது நமக்கு தாழ்மையை கற்றுத்தந்து தாழ்மையுடையவர்களாக இருந்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே நெருங்கி கிட்டி சேர இது உதவி செய்கிறது. Fasting and prayer will remove obstacles and bring God's blessings in our lives. உபவாச ஜெபம் என்பது தடைகளை நீக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Fourth, நான்காவதாக, the Lord grants favor and success when we seek his presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு தயையும் ஜெயத்தையும் தருகிறார். While making a prayer of supplication to the Lord, what did Nehemiah say? கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்ப ஜெபம் ஏறெடுத்த பொழுது நெகேமியா என்ன சொன்னான்? Let us look at Nehemiah chapter 1 and verse 11. நெகேமியா 1:11 பார்ப்போம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். Nehemiah did not do things on his own so that he would find success. தனக்கு வெற்றி கிடைக்கத்தக்கதாக தன்னுடைய விருப்பத்தின்படி காரியங்களை நெகேமியா செய்யவில்லை. He committed his situation to the Lord and asked the Lord to grant him success. தன்னுடைய சூழ்நிலையிலே கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து கர்த்தர் தனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தான். Nehemiah said like this. நெகேமியா இப்படியாக சொன்னான். Give your servant success today by granting him favor in the presence of this man, the king of Persia. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு அருளும் என்று பிரார்த்தித்தான். When the time came for Nehemiah to stand before the king, ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய வேளை நெகேமியாவுக்கு வந்த பொழுது the Lord granted favor and success through the king of Persia. அந்த பெர்சிய ராஜாவுக்கு மூலமாக இந்த நெகேமியாவுக்கு தயையும் வெற்றியும் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அருள் செய்தார். The Lord heard his prayer. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். So scripture says, வசனம் சொல்லுகிறது, in Proverbs chapter 21 and verse 31.
நீதிமொழிகள் 21:31. The horse is made ready for the day of battle, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், but victory comes from the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. ஹல்லேலூயா. Victory comes from the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும். It does not come from any man. அது எந்த ஒரு மனிதத்திலிருந்து வருகிறதில்லை. It does not come from this world. இந்த உலகத்திலிருந்து வருகிறது இல்லை. Likewise, favor also comes from God. அதுபோலவே தயவும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Let us look at Psalm 90 and verse 17. சங்கீதம் 90:17 பார்ப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். Hallelujah. ஹல்லேலூயா. If you want God to bless the work of our hands, உங்களுடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், we need His favor. அவருடைய தயவு நமக்கு தேவை. Let us commit our work and all that we do into the hands of God. நம்முடைய வேலைகள், நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us seek God's favor. தேவனுடைய தயவை நாம் தேடுவோமாக. Nehemiah sought the Lord and he received favor from God. நெகேமியா கர்த்தரை தேடினான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொண்டான். Likewise, let us also seek our Lord and receive His favor. அதுபோலவே நாமும் கூட கர்த்தரை தேடி அவருடைய தயவை பெற்றுக்கொள்வோமாக. The Bible says God will establish the work of our hands. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே நம்முடைய கைகளின் கிரிகளை உறுதிப்படுத்துவார். He will grant us success in all that we do. நாம் செய்யும் எல்லா கிரிகளிலும் நமக்கு அவர் ஜெயத்தை அருளுவார். The Lord grants us favor and success when we seek His presence. நாம் அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு தயையும் ஜெயத்தையும் தருவார். Let us commit everything into the hands of God. நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let God lead us. கர்த்தரே நம்மை நடத்தும்படிக்கு நாம் விட்டு கொடுப்போம். Let God guide us. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Let us ask the Holy Spirit to take control of our lives. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரும்படிக்கு நாம் இடம் கொடுப்போமாக. And the Lord will begin to lead us. கர்த்தர் அப்பொழுது நம்மை நடத்த தொடங்குவார். The Lord will grant favor when we seek His presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் தேடும் பொழுது அவர் தம்முடைய தயையை நமக்கு அருளுவார். Today we looked at the importance of prayer. இந்த நாளிலும் கூட ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். We looked at the importance of making supplications to the Lord. கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் வைப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். The Lord wants us to make supplications to Him. கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். It does not matter how many hours we pray before the Lord. எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல முக்கியம். With what attitude should we pray to God? எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதே முக்கியம். With what attitude should we go into the presence of God? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கூட உட்பிரவேசிக்கிறோம் என்பது முக்கியம். That's what God sees in us. கர்த்தர் அதைதான் நோக்கி பார்க்கிறார். We have to pray in such a way that the Lord should be pleased with our prayer. நம்முடைய ஜெபத்தின் மீது தேவன் பிரியம் கொள்ளத்தக்கதான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். Nehemiah prayed for his own people. நெகேமியா தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக அவன் ஜெபித்தான். He had a burden concerning their situation and their well-being. தன்னுடைய சொந்த ஜனத்தினுடைய சூழ்நிலைகளை குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்த ஒரு பாரம் அவனுக்குள்ளாக காணப்பட்டிருந்தது. May the Lord lead us and make us a people who will stand in the gap and pray for our families and our circumstances and the people of our nation. நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய சூழ்நிலைகளுக்காகவும் தேசத்தின் ஜனங்களுக்காகவும் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற மனிதர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. The Lord was so pleased with Nehemiah's prayer. நெகேமியாவின் ஜெபத்திலே கர்த்தர் மிகவும் பிரியம் கொண்டார்.
Through his prayer, we learn that the Lord wants us to lay our request before him and seek him. அவருடைய ஜெபத்தின் மூலமாக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திலே கொண்டு வரவும் அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கற்றுக்கொள்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. In this world, there are things that go beyond our control. இந்த உலகத்திலே நம் கையை மீறி கடந்து போகிற காரியங்கள் நடக்கிறது உண்டு. Sometimes we wonder why it's happening. சில வேளைகளில் நாம் யோசிக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம், ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி. Why am I facing this? இதை நான் ஏன் இப்போ எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? What is going to happen to me and my family? எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன நடக்க போகிறது? There are many questions in our mind. நம்முடைய மனதிலே அநேக கேள்விகள் எழலாம். But there is only one thing we can do at this time. ஆனாலும் அப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒன்று உண்டு. There is only one thing we can do. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டு. We need to come before our God. நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக செல்ல வேண்டும். And God wants us to pray and seek him. தேவன் நாம் அவரை தேட வேண்டும் என்றும் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Because we need his grace like never before. ஏனென்றால் இதுவரை இல்லாத ரீதியிலே நமக்கு தேவ கிருபை அவசியமாக இருக்கிறது. We need God's mercy like never before. இதுவரை இராதபடிக்கு தேவனுடைய இரக்கம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. So the Lord is looking for people who can stand in the gap and pray for their families, pray for the people around us. நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காகவும் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Nehemiah stood in the gap and he prayed for his own people. நெகேமியா தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்தான். Today as a family we should come together and pray to the Lord. இன்றும் கூட நாமும் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். The Lord wants everyone to come and pray. எல்லோரும் சேர்ந்து கூடி வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord will begin to work in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்குவார். The Lord will begin to work in our situation. நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். Hallelujah. ஹல்லேலூயா. So today we have learned the importance of prayer. இந்த நாளிலும் கூட ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். When we fast and pray, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது the Lord will begin to move. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். The Bible says nothing is impossible with our God. வேதம் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். We just have to believe what the word of God says. வேத வசனம் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். Let us depend on God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சார்ந்து கொண்டிருப்போமாக. Hallelujah. ஹல்லேலூயா. And let us commit everything into the hands of God. தேவனுடைய கரத்திலே எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமாக. And the Lord will take care of our situation. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வார். Let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Thank you for your word this morning. இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Thank you for speaking to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. Help us, O Lord, to stand in the gap and pray for our family. எங்கள் குடும்பத்திற்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O Lord, to pray for the people who are around us. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, give us that burden to pray for the perishing souls. அழிந்து போகிற ஆத்துமாக்காக ஜெபிக்க எங்களுக்கு பாரத்தை தாரும். Lord,
கர்த்தாவே, நெகேமியா திறப்பின் வாசலிலே நின்று என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான செயல்பாடுகளை செய்ய அவன் முற்பட்டு அதை செயல்படுத்தினான். concerning the lives of his own people. தன்னுடைய சொந்த ஜனத்தின் வாழ்க்கைக்காக அவன் அப்படி செய்தான். Lord, we pray for all the viewers who are watching this online service. இந்த ஆன்லைன் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Whatever the situation they may be in today, இந்த நாளிலும் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, Lord, you pray that you will show your mercy. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that you will hear the prayers. கர்த்தாவே, நீர் அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கும்படிக்காக நாங்கள் Let ஜெபிக்கிறோம். all the obstacles be removed in Jesus' name. அவருடைய தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். I pray that they will find success. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றியை காண்பார்களாக. I pray, Lord, that they will find favor. அவர்களுக்கு தயை கிடைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let them see your glory. கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய மகிமையை காண்பார்களாக. We thank you for what you're going to do in their lives. அவருடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிற கிரியைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். We give you all glory, all honor and praise. உமக்கு எல்லா துதி கன மகிமையும் ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் be with us now and forevermore. நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise God.